இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையில ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க உங்களை வாழ்த்துறோம். எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் பெறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பின் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் தானாய் வந்த நாள் அல்ல, தேவனால் வந்த நாள். இது தேவன் உங்களுக்கு கொடுத்த நாள். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். நீங்கள் ஜெயத்தை எடுக்கக்கூடிய ஒரு நாள். என்ன பதறீங்களா? பயமா இருக்கா? சோர்ந்து போயிட்டீங்களா? உடைஞ்சு போயிட்டீங்களா? எதிர்பார்த்தது போல் காரியம் நடக்காததுனால நம்பிக்கை இழந்துட்டீங்களா? பல வகையான ஏமாற்றங்களை சந்திச்சதுனால சலிப்பு அதிகரித்து உங்க வாழ்க்கையில துவண்டு போயிட்டீங்களா? உன்னை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. நீங்க தனியா இல்ல, தகப்பனுடைய கரத்துல இருக்கீங்கன்றத மறந்துடாதீங்க. நீங்க தனியா இல்ல. தோல்வியே ஆனாலும், உடைப்புகளே ஆனாலும், தவிப்புகளே ஆனாலும், காய கண்ணீரே ஆனாலும், என் அன்பு மகனே, என் அருமை மகளே, நீங்கள் தனியாக இல்ல. தகப்பனுடைய தயவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தளராதீர்கள். அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். பிசாசுகளை பார்த்து மிரண்டு போகாதிருங்கள். பிசாசின் கையில் அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். சத்துருக்களை கண்டு அஞ்சாதீர்கள். சத்ருவின் கையில் அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். வஞ்சகமான மனிதர்கள் உங்களை வதைத்து விடுவார்களோ என்ற அச்சம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய உயர்வுகளை காணக்கூடிய சில நபர்கள், நீங்க நல்லா ஸ்மார்ட்டா இருக்கீங்க, நல்லா ஹெல்த்தியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, நல்ல ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ல நீங்க இருக்கீங்க, ரொம்ப சூப்பரா உங்க லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய அநேகர் எரிச்சல் உங்க மேல கொண்டுள்ளவர்களா இருக்கின்றதுனால ஒரு இனம் புரியாத ஒரு பயம் உங்களுக்கு அவங்க மேல இருக்கா? ஏதாச்சும் நமக்கு தீங்கு விளைவிச்சிருவாங்களோ, நல்லா இருக்கக்கூடிய நம்ம மேல பொறாமை கொண்டு நம்மளை சிதைத்து விடுவார்களோ என்ற அச்ச பயம் உங்களுக்கு இருக்கிறதா? இயல்பா வரலாம், தப்பு இல்ல. ஆனா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அப்பாவினுடைய வார்த்தை இந்த காலையிலே உங்களுக்கு நேராக வருகிறது. நான் அதை உங்களுக்காக வாசிக்கிட்டா? உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நீங்கள் இவ்விடத்திற்கு இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு இங்க இந்த நாள் நீங்க காண்ற வரைக்கும் நீங்க தானா வரல. தகப்பனுடைய தயவால தேவனால் சுமக்கப்பட்டு வந்திருக்கீங்க. இதுவரைக்கும் தாங்கின ஆண்டவர் உங்களை தவிக்க விட்டுற மாட்டாருங்க. இதுவரைக்கும் தப்புவித்த ஆண்டவர் எதிரின் கரத்தில் உங்களை சிக்க வச்சிட மாட்டாரு. தேவனுடைய வளமான கருணையின் காருண்யங்கள் உங்க மேல இருக்கிறதுனால பதறாதீர்கள். அப்ப உங்களை அழகா சுமந்துகிட்டு இருக்காரு. இதமாய் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வையுங்கள். தகப்பன் உங்களை சுமந்து கொண்டு செல்லுகிறார். இம்மட்டும் சுமந்தார், இனிமேலும் சுமப்பார். ஒரு முறை ஒரு மலை நாட்டிற்கு ஒரு பேருந்து சென்றதாம். நிறைய ஏர்பின் பென்ஸ்லாம் இருந்துச்சு. வளைஞ்சு வளைஞ்சு போகுது, உயரமா போகுது பஸ். அந்த பஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜன்னலுக்கு அருகாமையில் அமர்ந்திருந்தவர்கள்லாம் எட்டி பார்க்கறாங்க. பெரிய பள்ளம், ஆழம், பஸ் உயரத்துல போகுது. அதை பார்த்து நிறைய பேர் மிரண்டுட்டாங்க, பயந்துட்டாங்க. சில பேருக்குலாம் தலைலாம் சுத்துது, சில பேர்லாம் வாந்தியெல்லாம் எடுக்கிறாங்க, சில பேர் பீதி அடைஞ்ச மாதிரி பஸ்ஸை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு போறாங்க. ஆனா அங்க ஒரு சின்ன ஒரு டீனேஜ் பாய் இருந்தான். ஒரு 13 வயசு இருக்கும் அவனுக்கு. கேஷுவலா இருக்கான், நார்மலா இருக்கான். அந்த பஸ்ஸில் பயணித்த அனைவரும் அந்த பையனை பார்க்கறாங்க. என்னடா அது, நம்ம பயத்துல இருக்கோம், பீதியில இருக்கோம், பஸ் இப்படி வேகமா போயிட்டு இருக்கு, உயரமா போயிட்டு இருக்கு, வளைவுகள் நெளிவுகள்ல போயிட்டு இருக்கு,
பாதகங்கள் வந்துவிடுமோ என்ற பதட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த பையன் மட்டும் தைரியமா கேஷுவலா இருக்கானே. ஒருத்தர் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாராம், தம்பி, உன்னை விட வயசுல பெரியவங்க நாங்களே அலண்டு போயிருக்கிறோம் இந்த பயணத்துல, உனக்கு பயமே இல்லையா? அந்த பையன் சொன்னானா, ஓட்டுறது எங்க அப்பா, பஸ்ஸ ஓட்டுறது எங்க அப்பா, நான் ஏன் பதறணும், நான் ஏன் பயப்படணும்? எத்தனை பாதகங்கள் வந்தாலும் எங்க அப்பா என்னை காப்பாத்துவாரு. எத்தனை மோசமான வளைவுகள் வந்தாலும், அபாயங்கரமான உயரங்கள் வந்தாலும், என்னுடைய பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் என் அப்பா என்னை தவிக்க விட மாட்டாரு. இந்த பயணத்தில் என்னை பாதுகாப்பாய் எங்க அப்பா என்னை அழைத்து கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆகவேதான் உங்களை மாதிரி எனக்கு பயம் வர மாட்டேங்குதுன்னு அந்த சின்ன டீனேஜ் பாய் சொன்னானா. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு தைரியம் வரணும். ஒரு அன்புள்ள அப்பா நம்மளை சுமந்துட்டு போறாரு. இந்த புதன்கிழமை கர்த்தருடைய பிள்ளைகளே, பதறாதீர்கள், பயப்படாதீர்கள். பரிசுத்த தேவன் உங்க கூடவே இருக்கிறாரு. அவர்தான் உங்க வாழ்க்கை என்னும் வாகனத்தை ஓட்டி செல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கின்றார். பரிசுத்த தேவன் உங்களோடு பவனி வருகிறார், பயணித்துக் கொண்டிருக்கிறார். பதறாமல் தைரியமாய் முன்னோக்கி செல்லுங்கள். உங்களை உயர்த்தியது தேவன். உங்கள் வாழ்வின் அழகான ஆசீர்வாதமான முற்போக்கான நன்மைகளை துவக்கியது தெய்வம். இடையில் வந்த சத்துருக்கள் யாரும் அதை தடுத்துவிட முடியாது. அனாதி சிநேகத்தால் நேசித்த தேவனுடைய பெரிய பேரன்பு காருண்யம் உங்க மேல இருக்கு. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய நம்முடைய அன்பான ஐயா இ தேவதத்தம், அன்பு மகன் எஸ் அஸ்வின்ராஜ், அருமை மகள் பி ஏஞ்சல் அபர்ணா மற்றும் திருமண நாள் காணக்கூடிய தேவ பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த காலையிலே என்னோடு கூடவே சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய காருண்யத்தின் கரங்கள், தெய்வீக கரங்கள், பேரன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையின் பொற்கரங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டிருப்பதாக. தேவாதி தேவனுடைய மேலான சமாதானத்தின் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்கள் கலங்காதிருப்பதாக. இம்மட்டும் உம்முடைய பிள்ளைகளை நடத்திய தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கின்றீர் என்ற உறுதியை நீர் தந்து இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, திருமண நாட்கள் காண்கின்ற தேவ பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய வல்ல தெய்வமே, பெரன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான நாட்களிலே, விசேஷமான ஆண்டுகளிலே உம்முடைய விசேஷமான கிருபைகளை நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் வருஷிக்க செய்து இன்றைக்கு புதிய கிருபை உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் உதயமாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் ஆயிரமான மடங்கு சகல சம்பூர்ணங்கள் பெற்று வாழ்ந்திருக்கும்படி வல்ல தேவனே உம்முடைய உன்னத உத்தம நாமத்தினால மனதார வாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.